எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுகிறேன். 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை அறிவிச்சாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செஞ்சியில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை மராத்தியர்களுடைய கோட்டையாக இனிமேல் சொல்லப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்ன பின்னாடி தமிழகத்துக்குள்ள பல எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சு. அந்த கோட்டையை கட்டினது மராத்தியர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த கோட்டையை கட்டினவனுடைய பேரையே சொல்லாமல் அந்த கோட்டையை கட்டாத பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்தி இவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா பலர் திரியிறானுங்க. அவர்கள் அதற்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிற மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு ஒரு தற்குறி வாய்வழி சொல்லா கேட்டேன், நான் பார்த்தீங்கன்னா கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கிறான். அந்த புத்தகத்தோடைய விஷயத்தை வச்சுக்கிட்டு செஞ்சிக்கோட்டையை பார்த்தீங்கன்னா கட்டினது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் உருட்டிக்கிட்டு தெரியுறாங்க. இதை எதிர்த்து தான் நம்ம தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதற்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு போய் கேட்டால், படியில் பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. எப்படி படியில் பார்த்தீங்கன்னா பேர் இருக்குதான், செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா படியில் பேர் இருக்குதான். அந்த பேரை பார்த்தீங்கன்னா நான் கூட நாளைக்கு போயிட்டு 11ஆம் நூற்றாண்டு கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டு வரைக்கும் மாரி நம்மளாலும் திருத்தி பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஆனால் அதற்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கோட்டையை கட்டினது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு வன்னியர்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. கவி சக்கரவர்த்தியாக பார்த்தீங்கன்னா கம்பர் மட்டும் சொல்லப்படலை, ஒட்டக்கூத்தரும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி ஒட்டக்கூத்தர் பார்த்தீங்கன்னா பாடின பார்த்தீங்கன்னா விஷயம் தான் விக்கிரம சோழன் உலா. அந்த விக்கிரம சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் வாழ்ந்தான் அப்படின்னு இங்கே இருக்கிற அனைவரும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மன்னனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மாமன்னன் பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளி காடவராயன் அப்படின்னு சொல்லப்பட்டீங்கன்னா காடவர் வம்சத்தை சார்ந்த ஒரு மன்னன். அவன் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சியர் கோன் ஆட்கொள்ளி காடவராயன் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுறான். எப்படி செஞ்சியர் கோன் பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளி காடவராயன். அப்படி அப்படின்னா செஞ்சிக்கோட்டையை கட்டண மாமன்னன் யார் அப்படின்னா காடவராயன் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த கோன், இன்னும் இருக்கிற கோனு, கோனேரி கோன், இவனுங்களாம் எங்கே வந்தானுங்க? இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு என்ன சம்பந்தம்? சரி, கவி சக்கரவர்த்தி கம்பர் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலை எழுப்புதல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த காடவர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சியை ஆண்ட பார்த்தீங்கன்னா ஆட்கள் அப்படின்னு, கோட்டையோட பார்த்தீங்கன்னா ஆண்டார்கள் அப்படின்னு. இதெல்லாம் கம்பர் சொல்லியிருக்கிறாரு, ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி கல்வெட்டு வாயிலாக பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளி காடவராயனுடைய விஷயத்தை பற்றியும் செஞ்சியர் கோனாக பார்த்தீங்கன்னா அவன் சொல்லப்பட்டதற்கும் கல்வெட்டுகளே இருக்கு. இதை இந்திய தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் பார்த்தீங்கன்னா காடவராயர்களை பற்றிய பார்த்தீங்கன்னா குறிப்புகளில் தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறாரு. செஞ்சிக்கோட்டையை பார்த்தீங்கன்னா கட்டினது மட்டும் கிடையாது, செஞ்சிக்கோட்டையை பார்த்தீங்கன்னா கட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா காடவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த காடவர்கள் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு வரலாற்றில் தேடி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். இவர்களை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் தற்குறித்தனமாக மிக மிக தற்குறித்தனமாக உட்காந்துக்கிட்டு வரலாற்று சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிறவனை பூரா இவன் தான் கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய முரண், எவ்வளோ பெரிய முரண்பாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய வரலாற்று முரண். இதில் மிகப்பெரிய ஹைலைட்டாக என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக கிளம்பியிருக்கிறாரு சீமான். செஞ்சிக்கோட்டையை காப்பாற்ற போகிறாராம். யார்கிட்டருந்து? மராட்சியர்கள்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உருட்ட போகிறாரு. நான் கேட்குறேன், செஞ்சிக்கோட்டைக்கும் கோனேரி கோனுக்கும் என்ன சம்பந்தம்? செஞ்சிக்கோட்டையை கட்டினது பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளி காடவராயன், அவன் தான் செஞ்சியர் கோன். அவனுடைய பேரை போட்டுக்கிட்டு அவன் தான் கோட்டையை கட்டணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணீங்க, அதற்காக பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்பு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றுக்கலாம். கோட்டையே கட்டாத ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுக்கிட்டு இவன் தான் பார்த்தீங்கன்னா கோட்டையை கட்டினா அப்படின்னு ஊரை ஏமாத்துற இந்த வரலாற்று பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஏன் செய்யணும்? எதற்கு செய்யணும்? ஏன் எவனும் கேட்க மாட்டானா? யாரும் கேட்க மாட்டான். யாருக்கும் வரலாறு தெரியாது. உங்களுக்கு தற்குறிகள் பார்த்தீங்கன்னா வரலாறு தெரியாமல் இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த இடும்ப கார்த்தின் பார்த்தீங்கன்னா ஒரு தற்குறியை போட்டிருக்கிறான். உனக்கு வரலாறு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு வரலாறு தெரியாமல் இருக்கலாம். ஊரை ஏமாற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ட சாதிகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரியலாம். நாங்கள் அதை அந்த இடத்துக்கே வரல. நாங்கள் கேட்குற ஒரே விஷயம், செஞ்சிக்கோட்டையை கட்டின ஆட்கொள்ளி காடவரானை பற்றி எந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசியிருக்கீங்க? காடவராயர் கோப்பரிஞ்சங்களை பற்றி எந்த வரலாற்றில் பேசுகிறீங்க? காடவர்களை பற்றி ஏன் பேசியிருக்கீங்க? செஞ்சியர் கோன் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கிறாரு, கம்பர் சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னது உண்மையா? 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உட்காந்துக்கிட்ட வருது தற்குறி பார்த்தீங்கன்னா புத்தகம் எழுதுறது சரியா? சொல்லுங்க. ஒட்டக்கூத்தரும் கம்பரும் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள், அந்த காலத்தை சார்ந்தவங்க. அவர்கள் சொன்ன வரலாறும்
கல்வெட்டுகளில் சொன்ன வரலாறுலாம் பொய். 19ஆம் நூற்றாண்டில் ஏதோ ஒரு தற்குறி உட்காந்துக்கிட்டு சொன்ன வரலாறு உண்மையா? நான் சீமான் அவர்களையும் இந்த இடும்பவனம் கார்த்தி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய வாதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வன்னியர் மக்களுடைய வரலாறுகளை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிற இடத்துல நிற்கிறீங்களே, உங்களுக்கு தான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். வரலாற்றில் சம்மந்தமே இல்லாதவங்களாம் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றோட சம்மந்தப்படுத்துறீங்க? வரலாற்றில் சம்மந்தமாக இருக்கிற செஞ்சியர்கோன் ஆட்கொள்ளி காடாவரான எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறீங்க? என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு இது? முதல்ல வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். வருகின்ற 17/8/2025 அன்னைக்கு செஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நீ நடத்த, அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு. புரியுதா இல்லையா? உண்மையான வரலாறை பேசுகிறேன்னா உண்மையான வரலாறு மட்டும் பேசணும். புரியுதா? ஒட்டக்கூத்தரும் கம்பரும் சொன்ன வரலாறும் நீலகண்ட சாஸ்திரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதின வரலாறும் கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கிற செஞ்சியர்கோன் வந்து பார்த்தீங்கன்னா காடவராயன் அவங்கெல்லாம் பொய் அப்படின்னா இந்த ஆனந்த கோனுக்கும் இவங்களுக்கும் ஒட்டக்கூத்தரோ கம்பரோ இல்லை அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஏதாவது பெருமக்கள் சக்கரவர்த்திகள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கல்வெட்டுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அதோடைய கல்வெட்டுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும். அதை விட்டுட்டு 10ஆம் நூற்றாண்டில் ஏதோ ஒரு தற்குறி எழுதுன கைப்பிதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு அவன் எழுதுவான் இஷ்டத்துக்கும். புரியுதா இல்லையா? அதெல்லாம் வரலாறுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா தப்பாயிடும், மிகப்பெரிய தப்பாயிடும் அப்படின்னு வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணல் கண்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக சொல்ல போகிறாங்க. ஒட்டுமொத்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காதை கொடுத்து கேளுங்க. செஞ்சிக்கோட்டைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண துடிக்கிற அந்த சமூகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு முழு விளக்கத்தையும் வன்னியர்களுக்கும் காடவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சிக்கோட்டைக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க. உட்காந்து பாருங்கள், தெளிவாக பார்த்துக்குங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி பற்றி நம்ம பேச போகிறோம். இது எவ்வளோ அதிமுக்கியமானது அப்படின்னு எடுத்துக்க முடியும். நம்முடைய பாரம்பரியத்தை மீட்பதற்கான அல்லது காப்பதற்கான இது ஒரு முக்கியமான ஒரு ஆதங்க அல்லது கோரிக்கை பற்றி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இன்றைக்கி எதை பற்றினா செஞ்சிக்கோட்டை பற்றி. இந்த செஞ்சிக்கோட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செஞ்சிக்கோட்டையை பார்க்காதவங்க கூட இருக்க முடியாது. இந்த செஞ்சிக்கோட்டை இன்றைக்கி உலக அரங்கில் பேசப்படுது. என்ன காரணம்னா யுனெஸ்கோவுடைய ஒரு பட்டியலில் அது இடம்பெற்றிருக்கு. எப்படி இடம்பெற்றிருக்கு? இந்தியாவிலே மராட்டியர்களுடைய கோட்டைகளாக 12 கோட்டைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த 12இல் ஒரு கோட்டையாக செஞ்சிக்கோட்டை இடம்பெற்றிருக்கிறது. யுனெஸ்கோ அளவிற்கு நம்முடைய ஊரிலே இருந்து செஞ்சிக்கோட்டை இடம்பெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் என்ன இப்போ எங்களுடைய மனக்குறைனா, மராட்டியர்களாலும் ஆளப்பட்ட கோட்டை, நாயக்கரால் ஆளப்பட்டது, பல மன்னர்களால் ஆளப்பட்டது, ராஜா தேசிங்காலை ஆளப்பட்டது, மராட்டியர்களாலும் ஆளப்பட்டது. மராட்டியர்களால் ஆளப்பட்ட கோட்டையை தவிர அது மராட்டியர்களுடைய கோட்டை என்று தவறாக இடம்பெற்று விட்டது. இது ஒரு செய்தி. செஞ்சிக்கோட்டை பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு வரலாற்றை எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், இப்படியான சான்றுகளை அடிப்படையாக வைத்து தான் ஒரு வரலாற்றை சொல்ல முடியும். இப்போ செஞ்சிக்கோட்டையை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய மூலச்சான்றுன்னு பார்த்தோம்னா கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலா. இந்த மூவர் உலாவில் வந்து விக்ரம சோழன் உலா இடம்பெறுது. அந்த இதில் வரக்கூடிய அந்த பாட்டை நான் படிக்கிறேன். கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் இயற்றிய மூவர் உலாவிலே விக்ரம சோழன் பாடல் என்னென்னா 80வது பாடல். கடியரண செம்பொர் பதனன் செரியிஞ்சி செஞ்சியர்கோன் கம்ப கலியானை காடவனம்னு அந்த பாடல் வருது. அதுக்கு என்ன பொருள்னா, வலிமையான காவல் கோட்டையும் மதிலையும் உடைய செஞ்சி மன்னனாகிய தூணில் கட்டப்படும் செருக்கையுடைய யானைகளை கொண்ட காடவன் என்று விக்ரம சோழன் உலா குறிப்பிடுகிறது. இந்த உரைக்கு இதுக்கு வந்து பல புலவர்கள் உரை எழுதியிருக்காங்க. குறிப்பாக நான் யாருடைய உரையை பார்க்குறேன்னா, தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் ஐயருடைய புதல்வராகிய எஸ் கல்யாண சுந்தர ஐயர் அவர்களும் இதுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு. இப்போ இதில் வந்து என்ன தெரியுது? நமக்கு இருக்கக்கூடிய முதன்மையான சான்று ஒட்டக்கூத்தர் எழுதின விக்ரம சோழன் உலாவில் இருக்கக்கூடிய சான்று. ஓகேவா? விக்ரம சோழனுடைய புகழை மட்டும் இந்த விக்ரம சோழன் உலா சொல்லவில்லை. விக்ரம சோழனுக்கு கட்டுப்பட்டிருந்த குறுநில மன்னர்கள், விக்ரம சோழனுடைய தளபதிகள் மற்றும் வந்து விக்ரம சோழன் காலத்து பல்வேறு வரலாறுகளை இந்த விக்ரம சோழன் உலா பதிவு செய்யுது. விக்ரம சோழனுடைய காலகட்டமாக வரலாற்று ஆசிரியர் எதை சொல்கிறாங்கன்னா, கிபி 1118 முதல் கிபி 1135ஆம் ஆண்டு வரை விக்ரம சோழன் ஆட்சி செய்த வரலாறு நமக்கு கிடைக்கிறது. இந்த காலகட்டத்திலேயே செஞ்சிக்கோட்டை இருந்திருக்கிறது.
செஞ்சிக்கோட்டையை பற்றிய பழமையான சான்று விக்ரம சோழன் உலா ஒன்றுதான் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து செஞ்சிக்கோட்டையை பற்றி இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசப்படுறதுக்கான காரணம் மெட்ராஸ் கவர்மெண்ட் ஓரியண்டல் சீரீஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்முடைய அரசாங்கம் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம்னு ஒரு நூல் போட்டிருக்காங்க. இந்த நூல் வந்து இதனுடைய 1952ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பிரதி நான் கையில் வச்சுருக்கேன். இந்த நூல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வரலாறுகள் பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒருத்தர் இருப்பவர் கர்னல் காலின் மெக்கன்சி. இவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. குறிப்பாக தமிழகத்தில் பல இடங்களில் பயணம் பண்ணும்போது தென்னிந்தியாவில் பல்வேறு வரலாற்று செய்திகளை கேட்டு அறிகிறாரு. அப்போ இதெல்லாம் அவருக்கு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தினதால அவர் தானும் நிறைய உதவியாளர்களை சொந்த பணம் கொடுத்து அந்த உதவியாளர்கள்ட்ட எழுதி அந்த சுவடிகள்லையும் தாள்களையும் எழுதி வாங்குறாரு. இன்னும் சில பேர் அந்த வரலாறுகளை தெரிஞ்சவங்களாக காட்டிக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே வந்து பொருளாதார உதவி செய்து அந்த வரலாறுகளை எழுதி வாங்குறாரு. இவருடைய காலகட்டம் கிபி 1753 1821ஆம் ஆண்டு வரை வாழ்ந்திருக்காரு. இவருடைய தொகுப்புகள் நிறைய நூல்களாக வந்திருக்குது. குறிப்பாக இந்த தொகுப்பு இருக்கு இல்லையா, இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம், இதில் ஒரு முக்கியமான பகுதி இடம்பெறுது. அந்த பகுதியின் பெயர் செஞ்சி வரலாறு. இதை எழுதியவர் நாராயணக்கோன் என்ற தமிழ்நாட்டு முல்லை நில மக்களான இடையர் சமூகத்தை சேர்ந்த கோன் அல்லது கோனார் என்ற பட்டப்பெயர் கொண்ட நாராயணக்கோன் என்பவர். இந்த மெக்கன்சி விவரக்குறிப்புகள் பற்றின ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மெக்கன்சி விவரக்குறிப்புகளில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் உண்மை என்றோ அல்லது இந்த சுவடிகளில் கிடைக்கப்பெறக்கூடிய செய்திகள் அனைத்தும் பொய் என்றோ சொல்ல முடியாது. இதில் வந்து உண்மை பொய்யெல்லாம் கலந்து வந்திருக்கு. ஆனால் குறிப்பாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி, இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து பிரதி எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த நாராயணக்கோன் என்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கேள்விப்பட்ட சில உண்மை செய்திகளோட தனக்கு சாதகமான அல்லது தனக்கு பிடிச்ச வந்து விட்டலாச்சாரியா கற்பனைகளையும் சேர்த்து எழுதியிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த நூலில் அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், மெக்கன்சி தொகுப்பின் 7வது பகுதியே கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் என்னும் நூலின் கையெழுத்து பிரதியாகும். இவ்வேடும் 3 பனையோலை பிரதிகளிலிருந்து கிடைத்தவை. இந்நூல் அந்நாளில் ஆற்காடு சூபா கலெக்டராக இருந்த கர்னல் வில்லியம் மக்லியாட் வேண்டுகோளின்படி செஞ்சி வாசியான நாராயணன் என்பவரால் எழுதப்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டு. இதில் இந்த ஆனந்தக்கோன்னு ஒருத்தர் வந்து கோட்டை கட்ட, அந்த கதை என்னங்கிறதையும் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த கோட்டை கட்டம் தான் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த கோட்டை கட்டப்பட்டதாக சொல்லப்படும் காலம் கிபி 1190 கிபி 1240ஆம் ஆண்டு வரை ஆனந்தகோன் என்பவர் செஞ்சிக்கோட்டையை கட்டி அந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னு இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரத்தில் இருக்குது. இப்போது வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது வரலாற்று ஆர்வலர்கள், தமிழக பெருமக்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேன், இந்த காலகட்டத்தில் கிபி 1190 1840ஆம் ஆண்டு வரை ஆனந்தக்கோன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்ததாகவோ அவர் செஞ்சிக்கோட்டை பகுதியில் ஆட்சி செய்ததாகவோ ஏதேனும் ஒரு கல்வெட்டு சான்று, ஒரு இலக்கிய சான்று ஒன்று காட்டுங்க. மெக்கன்சி விவரக்குறிப்புகளில் நாராயணக்கோன் வந்து ஆனந்தக்கோன் ஆண்டதாக சொல்லப்படுற ஆண்டு கிபி 1190 முதல் 1240 வரையும் நாம் பார்த்தோம். ஆனால் முதல்ல விக்ரம சோழன் உலாவில் செஞ்சியர்கோன் என்ற காடவ மன்னன் அந்த கோட்டையை ஆட்சி செய்தான் அப்படின்ற குறிப்பு கிடைக்குது. அந்த மன்னனுடைய விக்ரம சோழன் காலகட்டம் என்ன தெரியுங்களா, கிபி 1118 முதல் 1135 வரை. ஆக இந்த ஆனந்தக்கோன் என்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம் செஞ்சியை ஆட்சி செய்ததாக சொல்லப்படுறதுக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்கே கோட்டை இருந்திருக்கிறது. அங்கே செஞ்சியர்கோன் காடவன் ஆட்சி செய்திருக்கிறான். நம்ம எத்தனையோ கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சுவாரஸ்யமான கதை இது வந்து நாராயணக்கோன் அவர்களால் எழுதப்பட்ட கதை. என்ன பண்ணுறாரு, அந்த செஞ்சிக்கோட்டை எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு வந்து வரலாறு சொல்கிறாரு. இந்த கதையை நான் படிக்கிறேன் கேளுங்க. செஞ்சி ஆனந்தக்கோன் ஆடு மேய்க்கிறவனானபடியினாலே தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கமலகிரி என்ற பெரிய துர்க்கத்தின் பேரில் மேய்க்கப் போனான். அவ்விடத்தில் மலை உச்சியில் பெரிய கெவி இருந்ததில் சாலக்கொடி தழை படர்ந்திருந்தது. அந்த கெவி தாண்டி உச்சியில் போக வேணும். ஆனந்தக்கோன் ஆட்டிலே 10 ஆடு வரைக்கும் சாலக்கொடி மேலே தொத்தி மேய்ந்து கொண்டு உச்சி மலை மேலே போய்விட்டது. அது ஆனந்தக்கோனுக்கு தெரியாது. மற்ற ஆடுகளை ஓட்டிக்கொண்டு சாயங்காலம் உச்சியில் நின்றதை தேடி பார்த்து தன்னிடத்தில் வந்துவிட்டான். அப்படியே சிறிது நாளைக்கு பிறகு 5 வருடத்தில் மறுகாலம் பெரிய துர்க்கத்தின் பேரில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்க்க போனான். முதல்ல மேய்க்க போகிறாரு, 5 வருஷம் கழித்து திரும்ப மேய்க்க போகிறாரு. மலை உச்சியில் 50 ஆடு வரைக்கும் இருக்க கண்டான். முன்னே காணாமல் போன ஆடுதான் என்று
கெவி மேல் சாலக்கொடி தழை படர்ந்து இருந்ததன் பேரில் தொத்தி கொண்டு உச்சியில் போனான். அந்த கொடியை பிடிச்சி ஏறி மேலே போகிறான். அவ்விடத்தில் 10 சுனைகள் பெரிதாக இருக்கிறது. அந்த சுனைகிட்ட வங்கியிலே ஒரு தபசி இருந்தார், அதோ முனிவர் இருந்தாராம். அவர் தரிசனம் அந்த கோனுக்கு ஆகி அவர் ஆனந்த கோனை பார்த்து, அப்பா கோனாரே, உனக்கு ராஜரீகம் வருவதற்கு பிராப்தியாக இருக்கிறது. உன்னால் இந்த மலை கோட்டையாகும்படியாகவும் பூமி பிரகாசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறபடியினாலே என் தரிசனம் கண்டாய். அதோ இதற்கு நேராய் 2 நாழி வழியில் ஆலமரம் இருக்கிறதே, அதன் கீழே பூர்வம் ராஜாக்கள் ஆண்டவால் இந்த மலைக்கோட்டை கட்டுவதற்கு திரவியம் புதைத்திருக்கிறார்கள். அதையும் எடுத்துக்கொள்ளு. இந்த வங்கியிலே போய் பாரு, அங்கே தங்க பதுமை இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொள்ளு என்று ஆனந்த கோவிற்கு ஆசீர்வாதம் பண்ணி மாயமாய் போனார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் மறந்துட்டாராம். ஆனந்த கோன் மெத்த சந்தோஷம் அடைந்து அவ்விடத்திலே ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மலை மத்தியில் மேய்ந்த ஆடுகளையும் கூட ஓட்டிக்கொண்டு தன் வீடு வந்து சேர்ந்து ஆட்டிற்கு ஆள் போட்டு தபசை காட்டின ஆலமரம் தெரிந்து கொண்டு அவ்விடத்தில் இருந்த நிக்ஷேபத்தை எடுத்துக்கொண்டான். இதே மாதிரி ஆனந்த கோன் என்ன பண்ணுறார், முனிவர் காட்டினபடி அங்கே போய் வந்து அந்த தங்கப்பதுமை அந்த புதையெல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த புதையெல்லாம் எடுத்து தன்னுடைய கூட பந்து ஜனங்களோட சேர்ந்து அங்கே ஒரு கோட்டை கட்டுறார். அவர் எங்கே கோட்டை கட்டுறாராம்? இந்த கற்பனை கோட்டை, ஆகாய கோட்டை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அப்படியான கோட்டை. செஞ்சி கமலகிரி என்பதை துர்க்கம் கட்டி ஆனந்தகிரி என்ற பெயர் வைத்து பூமி கோட்டை ஒரு சுற்று கட்டி கொண்டு சிம்மாசன மண்டபம் கட்டி மேல்ச்சேரி, அதுவும் செஞ்சிக்குள்ளே சேர்ந்தது. இன்றைக்கி மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது, அந்த மேலச்சேரியும் சேர்த்து சொல்கிறாங்க. இந்த எல்லா இடத்துலையும் ஒரு ஆட்சி பண்ணாராம். சரி, இது வரைக்கும் கதை சொன்னால் பரவாயில்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆனந்த கோன் வந்து இவங்க ஆண்ட வருஷம் எதுவும் நம்ம பார்த்தோம். இவர் சொன்ன காலகட்டத்திற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்கே செஞ்சிக்கோட்டை இருக்கிறதையும் பார்த்தோம். இந்த கதையுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, அதையும் படிக்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கோட்டைகள்லாம் கட்டிட்டார். அதுக்கப்புறம் படவீடு மலையை துர்க்கம் கட்டி அதற்கு ராஜா கம்பீரம் என்று பெயர் வைத்து படவீடு பட்டணம் விசாலமாய் கட்டி வைத்து பெருமாள் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவிலும் கட்டி வைத்து அந்த பட்டணத்தில் வாசம் பண்ணப்பட்ட வாழும் வீதி வீதிக்கு கோவில்கள் கட்டி வைத்து அவ்விடத்தில் சிம்மாசன மண்டபமும் கட்டி அவ்விடத்திலிருந்து ராஜ்யபாரம் பண்ணினார். மக்களே, பொதுமக்களே, உங்ககிட்ட கேட்குறேன், படை வீட்டை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்கள் யார்? சம்புவராயர்கள். சம்புவராயர்கள் தானே கோட்டை கட்டி ஆண்டது. அந்த சம்புவராயர்கள் கட்ட கோட்டையை இவ்வளோ வரலாறுகள், கல்வெட்டு, இலக்கிய சான்றில் இருக்கும்போதே இந்த நாராயண கோன் வந்து அங்கேயும் வந்து இந்த கதையை எழுதியிருக்கார். அதாவது இவர் சொல்கிற கணக்குப்படி கிபி 1100 அந்த காலகட்டங்கள் சொல்கிறார் இல்லையா, சுமார் 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை 19ஆம் நூற்றாண்டிலே எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அடித்து விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சரி, இதுக்கப்புறம் பாருங்கள். அப்புறம் இந்த ஆனந்த கோனுக்கு பிறகு எந்தெந்த அரசர்கள்லாம் வராங்க அப்படின்னு ஒரு கற்பனை பட்டியல் போட்டு கற்பனை ஆண்டுகளையும் கொடுத்துருக்காரு. இப்போ இன்னொன்று பார்ப்போம். இதுக்கு எல்லாம் பிறகு என்ன சொல்கிறாரு, அந்த முதல்ல இந்த ஆனந்த கோனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கற்பனைக்கு வராரு. அடுத்த கற்பனை என்னென்னா, அது படிக்கிறேன் கேளுங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது செஞ்சிக்கு மேல்புறம் வராக நதிக்கரையில் குடும்ப இடையர் வடுகர் மாடு ஆடு வைத்து கொண்டு ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது மகாபுருஷன் அனுகிரகத்தினாலே அந்த இடையர் வளவில் கோபிலிங்கன் பிறந்து, அந்த கோபிலிங்கன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த கோபிலிங்கன் யாருன்னா கோப்பெருஞ்சிங்கன், காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் தான் கோபிலிங்கன்னு குறிப்பிடப்படுறாரு அப்படின்னு வந்து பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் வந்து சேந்தமங்கலத்தில் கோட்டை கட்டி ஆண்டார். 3ஆம் ராஜராஜனை வந்து அன்னமங்கலத்தில் சிறை வைத்தார். 2வது தமிழ்நாடு காத்த பெருமான் அவர் வந்து புகழப்பட்டவர். இவரை பற்றி ஏராளமான வரலாற்று நூல்கள் இருக்கின்றன, ஏராளமான கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. சோழர்கள் பற்றின கல்வெட்டுக்களையும் இவர்களை தவிர்க்க முடியாத இடம்பெறுறாங்க. இவர்கள் வந்து இந்த காடவராயன் வம்சத்தினர் தங்களை பல்லவர்னு சொல்கிறாங்க, பள்ளின்னு சொல்கிறாங்க, வன்னியர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆனந்த கோன் வம்சாவழியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கிய நாராயணகுன் என்பவர் இந்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கனையும் வந்து குறும்ப இடையர்னு தவறாக பதிவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து நிறைய சுனைகள் இருக்குது. அந்த சுனைகளுக்கு கோபிலிங்கம் சுனை என்று 4 வரைக்கும் பெயர் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்படி காடவராயன் கோப்பெருஞ்சிங்கனால் உருவாக்கப்பட்ட இந்த வரலாறுகளுக்கும் குறும்ப இடையர் என்று கற்பனையான தவறான தகவல்களை நாராயணகுன் அளிச்சிருக்காரு. இப்போ இன்னொரு செய்திக்கு வருவோம். இப்போ இவ்வளோ கற்பனையான செய்திகள் இருக்கு இல்லையா, இந்த கற்பனையான செய்திகளை ஆத்தென்டிகேட் பண்ணது யார்? இதை வந்து இதுவும் ஆதாரங்கள் தான் அப்படின்னு வந்து ஒரு பொய்யான தகவல் உலகத்துக்கு சொன்னது யார்?
இந்த பொய்யான தகவல் சொன்னது யாருன்னா அறிஞர்களே இந்த தவறுகளை செய்திருக்கிறார்கள். இந்த அறிஞர் முக்கியமானவர் ஜிஎஸ் சீனிவாசாச்சாரி. இவர் வந்து எ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஞ்சி அண்ட் இட்ஸ் ரூலர்ஸ் அப்படின்ற இதில் இந்த நாராயணகோன் சொன்ன கற்பனை தகவல்களை இதை அடிப்படையாக வச்சு இவர்கள் வந்து ஆட்சியாளர்கள்னு ஒரு தவறான கருத்தை பதிவு செய்து விட்டார். இந்த தவறான கருத்து எங்கே போய் நிற்குதுன்னா, அதாவது இவர் சொன்னது தவறான கருத்துங்கிறது இன்னொரு சான்றை சொல்கிறேன். இப்போ விக்ரம சோழன் உலால பார்த்தோம் இல்லையா, செஞ்சியர்கோன் காடவன் அப்படிங்கிறதான் வந்து அங்கே செஞ்சிக்கோட்டையில் ரூல் பண்ணவங்கன்ட்டு. இந்த செய்தியை இந்த சோலாஸ் நூலில் நம்ம நீலகண்ட சாஸ்திரி ஐயா பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்தியன் ஆன்டிக்வரி அப்படிங்கிற புக்கில் கனகசபை பிள்ளை என்ற அறிஞரும் இந்த செஞ்சியர்கோன் காடவனுக்கும் செஞ்சிக்கோட்டைக்கும் இருக்கிற தொடர்புகளை சுட்டி காட்டியிருக்காரு. இவ்வளோ அறிஞர்களால் சொல்லப்பட்டிருந்தும் இன்னொரு அறிஞரான ஜிஎஸ் சீனிவாசாச்சாரியார் எந்தவித சான்றுகளுமே இல்லாமல் அந்த கற்பனை வரலாறை ஆத்தென்டிகேட் பண்ணிட்டார். இதனுடைய விளைவு என்ன தவறாக போச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மத்திய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் செஞ்சிக்கோட்டை இருக்குது. ஒரு தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன பார்ப்போம், அவங்க ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த போர்டில் என்ன இருக்குன்னா, இந்த ஆனந்தகோன் கிருஷ்ணகோன் என்கிற இந்த கற்பனை வரலாறுகளை மத்திய அரசாங்கத்துடைய தொல்லியல் துறை போர்டாக வச்சுருக்காங்க. அப்போ பொதுமக்களோ அதை பார்க்குற அறிஞர்களுக்கோ கூட தொல்லியல் துறையே ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் உண்மை நம்ப மாட்டாங்களா? இப்படி ஒரு தவறான செய்தியை வந்து இந்த அறிஞர்கள் சிலர் தவறாக பதிவு செய்ததுனால, இந்த கற்பனை கதை அந்த செஞ்சிக்கோட்டை வாயிலும் இடம்பெற்றிருக்கிறதுனால இடையர் சமூகத்தைச் சேர்ந்த நம்முடைய உறவுகள் இது தங்களுடையது என்று வந்து ஒரு தவறான புரிதலினாலே அவங்க வந்து இதுக்கு ஆதங்கப்படுறாங்க. அன்பு இடையர் உறவுகளே, அன்பு சகோதரர்களே, இதற்கும் இந்த ஆனந்தகோன் கிருஷ்ணகோன் என்பது கற்பனை கதாபாத்திரம் என்பதை நீங்கள் உணருங்கள். இதனுடைய அடிப்படை ஆதாரம் செஞ்சியர்கோனால் ஆளப்பட்ட கோட்டை என்று விக்ரம சோழன் உலாவிலே ஒட்டக்கூத்தர் பதிவு செய்வதுதான் மிக பழமையான சான்று. மீதி அனைத்தும் ஆனந்தகோன் கிருஷ்ணகோன் என்பவை கற்பனையானவை என்பதை அன்பு உறவுகளே உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளே, ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று நான் இப்போ பகிர்ந்துக்கணும். இந்த செஞ்சிக்கோட்டை தொடர்பான பிரச்சனையை மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா, சமூக நீதி காவலர், எல்லா சமூகங்களுக்குமான தலைவர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனப்ப, ஐயா அவர்கள் தன்னுடைய 85க்கு மேற்பட்ட வயதிலும் இவ்வளோ வந்து வேலைப்போலுக்கு இடையிலும் இந்த செஞ்சிக்கோட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட நூல்கள் எல்லாத்தையும் படித்து அறிஞர்கிட்ட ஒரு கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஐயா வந்து ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் வந்து செஞ்சிக்கோட்டைங்கிறது என்ன, அது வந்து எப்படி விக்ரம சோழன் உலால் குறிப்பிடப்படுது அப்படிங்கிற எல்லா சான்றுகளையும் நீலகண்ட சாஸ்திரி சொன்ன சான்று, கனகசபை பிள்ளை சொன்ன சான்று, அப்புறம் இதில் இருக்க நாராயண கோன் என்பவர்கள் எழுதப்பட்ட பொய் வரலாறு, இந்த எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கிட்டு ஐயா ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாலேயும் எங்களை போன்றவர்கள் வந்து செஞ்சிக்கோட்டை வரலாறு தப்பாக இருக்குது, அந்த கோட்டையின் முகப்பில் வைக்கப்பட்டிருக்க அந்த செய்தி தவறாக இருக்குன்னு சொன்னப்ப அது வெறும் புலம்பலாக தான் இருந்தது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களிடம் வந்து அறிக்கை வந்த பிறகு தான் அதனுடைய தீவிரத்தை வரலாற்று உலகம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு, அரசாங்கமும் திரும்பி பார்த்துருக்கு. இந்த நேரத்தில் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அறிக்கை வந்தவுடனே சில பேர் எங்களை தொடர்பு கொண்டு அப்புறம் இந்த அறிக்கையை பார்த்துட்டு சமூக ஊடகங்கள்லையும் பேசினாங்க. என்ன சொன்னாங்க, வந்து இந்த மாதிரி காடவர் கோனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுலேயும் கோன்னு தானே இருக்குது, அந்த கோன் வந்தாலே இடையர் தானே அப்படின்னு சொன்னாங்க. அன்பு நண்பர்களே, அன்பு இடையர் சமுதாய சகோதரர்களே, நீங்கள் இந்த வரலாற்றை நீங்கள் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோன் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் உள்ளன. இந்த கோன் என்பது இடையரையும் குறிக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் பல்வேறு ஜாதிகளையும் கோன் என்பதை குறிக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏரை கோன் ஒரு சொல்லப்படுறாரு வரலாற்றில், குறிப்பாக புறநானூரில். அந்த ஏரை கோன் உறவர் ஜாதி. ஏயர் கோனார் என்று ஒருவர் குறிப்பிடப்படுகிறார். ஏயர் கோனார் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர். மங்கையர்கோன் கலியன் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர். காடவர்கோன் கோப்பெருஞ்சிங்கன் வன்னிய ஜாதி. மன்றாடிமலை கருணாகரகோன் இவர் இடைய ஜாதியைச் சேர்ந்தவர். விட்டலேஸ்வர சோழகோனார் பிச்சாவரம் சோழர்களின் முன்னோர் 1583ஆம் ஆண்டு கல்வெட்டில் இடம்பெறுகிறார். இவர் வந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். எனவே அன்பு இடையர் சமூக உறவுகளே, இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டிய அந்த செஞ்சியர்கோன் என்பவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கான சான்றுகளை நாங்கள் அளித்துள்ளோம். எங்களுடைய அன்பு அண்ணன், பெரும் மதிப்புக்குரியவர்
அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கும் வேண்டுகோள். நீங்கள் வந்த பிறகுதான், அதற்கு முன்னாலே தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தேசியம் பேச 3000 பேர் கூட தேராத நிலையிலே அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் இறங்கி தமிழர்களுக்கான இவ்வளோ பெரிய பேரை கொடுத்துருக்காரு, ஓட்டு வாங்கியிருக்காரு. அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழர்களுக்காக எல்லாவற்றுக்கும் களத்தில் முன்னிற்கிறார். அண்ணன் சீமான் அவர்களே, எங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வன்னியர்களாகிய நாங்கள் எந்த இடத்திலும் இன்னொரு சகோதர சமூகமாகிய இடையர்களோடு எந்த சச்சரவோடும் நாங்கள் ஈடுபடவில்லை. ஆனால் இந்த வரலாறு நீங்கள் மேடைகளை முழங்குகிறீர்கள் அல்லவா, அந்த ஆனந்தக்கோன் கிருஷ்ணகோன் என்பவர்கள் கற்பனை கதாபாத்திரங்கள் என்பது தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அறிஞர்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள். அந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாராயணக்கோன் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிற அந்த கற்பனை கதாபாத்திரம் தான் ஆனந்தக்கோன் கிருஷ்ணகோன் என்பவர்கள். இவர்களுக்கும் செஞ்சிக்கோட்டைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களே, நீங்கள் எங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையாக முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலுங்கொட்டு. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்